பாட்டியின் வாழை இலை வீடு. லலிதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நாள் விடிய காலையிலே ஜமீன்தாரோட வீட்டுக்கு சூரையா போனான். அப்போ ஜமீன்தார் சூரையா கிட்ட, சூரையா, இன்னைக்கு நீ தான் மாடுகளை மேய காட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஏன்னா வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லையாமா. அவனுக்கு உடம்பு சரியாகி வர்ற வரைக்கும் அவன் வேலையை நீ தான் செய்யணும். சரிங்க ஐயா, நான் இப்பவே மாடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சூரையா மாடுங்களை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்படி மாடுங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட காலை மாட்டி கீழே விழுந்துட்டான். அப்போ சூரையா அவன் மனசுக்குள்ள, அட என்னடா என் தலையெழுத்து, நாளே இப்படி கீழே விழுந்துட்டனே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த மாட்டோட கூட்டத்துல இருந்து ஒரு மாடு பின்னாடி திரும்பி சூரையா பக்கத்துல வந்து அதோட கையை கொடுத்துச்சு. அதை பார்த்து சூரையா அதோட கையை பிடிச்சு எழுந்திருச்சு நின்னான். அப்போ சூரையா, வாய் இருக்கிற மனுஷங்களை விட வாய் இல்லாத ஜீவனே மேலுன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிருக்க. இன்னையிலிருந்து நான் உன்னை லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் லக்ஷ்மியோட காதல சொன்னான். அதை கேட்டு லக்ஷ்மியும் சந்தோஷத்துல சரின்னு தலை அசைச்சா. ஓஹோ, லக்ஷ்மி அப்படிங்கிற பேரு உனக்கும் பிடிச்சிருக்கா? சரி சரி, வா போய் புல்லு மேயலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. மற்ற மாடுகளோட சேர்ந்து லக்ஷ்மி மாடும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது சாயந்தரம் நேரம் ஆச்சு. அதனால சூரையா அந்த மாடுகளை எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து மாட்டுக்கொட்டைகையில கட்டி போட்டுட்டு போய் படுத்துட்டான். இப்படி அடுத்த நாள் அவன் மாடுகளை கூட்டிக்கிட்டு போனான். எல்லா மாடுகளையும் அவன் ஓட்டிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தான். ஆனா லக்ஷ்மி மாடு மட்டும் எப்பவுமே அவன் கூடவே தான் ஒட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. சூரையாவுக்கும் அந்த மாட்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் மாடுங்க எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லக்ஷ்மி மாடு மட்டும் வழி தவறி பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சு. அத கவனிக்காம சூரையா மாடுங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டான். அப்படி மாடுங்க எல்லாத்தையுமே கொட்டால கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் லக்ஷ்மி மாடு இருக்கல. என்ன இது, எல்லா மாடுங்களும் இங்க இருக்கு, ஆனா நம்ம லக்ஷ்மி மாடை மட்டும் காணோமே. ஐயோ, இது மட்டும் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு. என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள அங்க ஜமீன்தார் வந்தாரு. என்ன சூரையா, மாடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டியா? ஐயா அது என்னடா, எதுக்கு தடுமாறுற? ஐயா, எல்லா மாடுங்களும் வந்துடுச்சு, ஆனா இன்னும் லக்ஷ்மி மாடு மட்டும் வரலங்க ஐயா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாடுங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்தது லக்ஷ்மி மாடு தான். இப்போ அந்த மாட்டை போய் காணோன்னு சொல்றியே? ஐயா அது டேய், நீ யாருன்னு காட்டிட்டல்ல, என் மாட்டை எங்கேயோ கொண்டு போய் வித்துட்டு இப்போ காணோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயா, நான் ஏழையா இருக்கலாம், ஆனா இப்படி மாட்டை திருடி வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க ஐயா, என்ன நம்புங்க. சீ, வாய மூடு. நீ இப்படிப்பட்டவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை போய் நம்பி என் மாடுங்களை கொடுத்தேன் பாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் லக்ஷ்மி மாடு எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா அந்த மாட்டுக்கான பணத்தை கொடுக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒன்றை செய்யலைன்னா உனக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவமாங்கிறது போயிட்டாரு. அதை கேட்டு சூரையா அழுதுகிட்டே அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனா சூரையா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி, என்னாச்சுங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஜமீன்தார் ஏதாவது சொன்னாரா? அப்பதான் அங்க பாட்டியும் வந்தாங்க. என்ன ஆச்சுடா சூரையா, எதுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? பாட்டி, காட்டுக்கு கூட்டிட்டு போன மாடுங்கள்ல லக்ஷ்மி மாடு மட்டும் திரும்பி வரல. நான் என்னமோ லக்ஷ்மி மாடை வித்துட்டதா ஜமீன்தாரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மாட்டையோ இல்ல பணத்தையோ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா கிருஷ்ணவேணி, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சூரையா சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சூரையா தலை மேல கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். சரியா அதே நேரத்துலதான் லக்ஷ்மி மாடு சத்தமா கத்திக்கிட்டு சூரையாவை தேடிக்கிட்டு அங்க வந்துச்சு. ஆமா லக்ஷ்மி, நீ எங்கம்மா போயிட்ட? நீ காணாம போயிட்டேன்னு ஜமீன்தாரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன திட்டாரு. எவ்வளோ திட்டுனாரு தெரியுமா? சரி, திட்டனா திட்டட்டும், நீ வந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். அதை கேட்டு லக்ஷ்மியோட கண்ணுல இருந்து கூட கண்ணீர் வந்துச்சு. அப்ப பாட்டி, சூரையா, மாடு எப்படியோ திரும்ப வந்துருச்சு. வாய் இருந்திருந்தா அது எங்க போச்சோ என்ன ஆச்சோ சொல்லியிருக்கோம். அது வாயில்லாத ஜீவனாச்சே, எப்படியோ வந்ததே நல்ல விஷயம். போ, இப்பவே இந்த மாடை ஜமீன்தார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வா
அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு சரின்னு சொல்லி சந்தோஷமா சூரையா லக்ஷ்மி மாட கூட்டிக்கிட்டு ஜமீன்தார் கிட்ட போனான். அங்க ஜமீன்தார் கிட்ட சூரையா, ஐயா இந்தாங்க ஐயா, காணாம போன லக்ஷ்மி மாடு. அப்ப தொலைஞ்சு போன மாடு இப்ப எங்க இருந்துடா வந்துச்சு? ஐயா நீங்க சந்தேகப்படுறது தப்புங்க. நான் மாட்டை எதுவுமே செய்யல. என் மேல இருக்கிற பாசத்துல அந்த மாடு என்னை தேடிக்கிட்டு என் வீட்டுக்கிட்ட வந்துச்சு. நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அதை கேட்டு ஜமீன்தாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, சரி சரி, மாட்டை கூட்டிட்டு போய் கொட்டகையில கட்டிட்டு வயல் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. சூரையா மனசுக்குள்ள, வச்சா குடுமி செரச்சா மொட்டைங்கிற கதை இவங்களோடது அப்படின்னு போய் அவன் வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான். வீட்டுல கிருஷ்ணவேணி புருஷன் சூரையாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவ மனசுக்குள்ள, என்ன இது, இவரு ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? என் புருஷன் வேற அப்பாவியாச்சே அப்படின்னு சொல்லி அவ ஜமீன்தார் வீட்டுக்கு கிளம்புனா. போற வழியில திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையில கிருஷ்ணவேணி சூரையாவை போய் பார்த்தா. கிருஷ்ணவேணி, இந்த மழையில எதுக்கு வந்த? இல்லைங்க, மாட்டை நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா ஏதோ சண்டை நடக்குதோ என்னவோன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி சரி, மழை விட்டதும் வீட்டுக்கு போலாம் இரு அப்படின்னு மழையால அங்க நின்னாலும் வீடு குடிசை வீடாச்சே, மழைக்கு தாங்குமோ என்னவோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கிற பாட்டி வெளியில பெய்யற மழைய பார்த்துக்கிட்டு சூரையா எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மழையோட சேர்ந்து காத்தும் வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்துக்கு வீட்டுக்கு மேல இருந்த கூரை பறந்து போயிடுச்சு. அத பார்த்து பாட்டி, அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது, வீட்டோட கூரை பறந்து போயிடுச்சே அப்படின்னு ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. என் பேரை வர ரொம்ப நேரமாகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வீட்டோட கூரை பறந்து போய் வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டுட்டா செவரெல்லாம் ஊறி போய் உடஞ்சி கீழே விழுந்துடும். அதுக்குள்ள வாழை இலையை கொண்டு வந்து கூரைய போட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் அங்க இருந்த வாழை இலை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்து அந்த வாழை இலையாலேயே கூரைய பின்னி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாழை இலையால கூரைய போட்டதுக்கு அப்புறமா பாட்டி வீட்டுக்குள்ள போனாங்க. அப்பாடா, எப்படியோ யோசிச்சு நினைச்ச மாதிரியே வாழை இலையால கூரைய போட்டுட்டேன். வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டல, அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஜமீன்தாருடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற சூரையா, இந்த மழையில பாட்டி என்ன பண்றாங்களோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏங்க இந்த மழை விடுற மாதிரி இல்ல, நாம வாங்க பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா வாழை இலையால கூரை இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பாட்டி அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட்டாங்க. என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கூரை பறந்து போச்சு, அதான் வாழை இலையால கூரைய போட்டிருக்கேன். ஆனா கொஞ்சோண்டு நேரத்துல இவ்வளோ பெரிய வேலைய எப்படி பார்த்தா பாட்டி? என்னடா பண்ண சொல்ற? நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா அடிக்கிற மழை காத்துக்கு வீட்டோட கூரை பறந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே விட்டா தண்ணி செவுத்துல ஊறி செவுறு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அதனாலதான் நீங்க வர நேரமாகும்னு எனக்கு தெரியும். அதான் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருந்த வாழையிலேயே கொண்டு வந்து பேசாம கூரையா போட்டுடலான்னு போட்டு வச்சேன். பாட்டி, உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இருந்திருந்தாலும் இவ்ளோ நல்ல யோசனை பண்ணிருப்போமான்னு தெரியாது. ஆமா ஆமா, புத்திசாலித்தனத்துக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த வயசுலயும் அறிவா யோசிக்கலாம் அப்படின்னு சூரையா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த வாழை இலை வீட்டுல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சில நேரங்கள்ல நாம செய்யாத தப்புக்கும் கூட தண்டனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நாம எந்த தப்பு பண்ணலன்னு மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த கதையில கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம ஜமீன்தார் சூரையாவை சந்தேகப்பட்டாரு, அவமானப்படுத்தினாரு. லக்ஷ்மி மாடு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஜமீன்தார் அவரு சொன்னதை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு வார்த்தை கூட பேசாம சூரையாவை வயல் வேலைய பார்க்க சொல்லிட்டாரு. அதனாலதான் எப்பவுமே ஒருத்தங்களை ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யோசிச்சுட்டு தான் சொல்லணும். ஏன்னா சொன்னதுக்கு அப்புறமா அதை இல்லைன்னு ஆக்க முடியாது இல்லையா? ராமவரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையாவோட குடும்பம் இருந்துச்சு. வீரையாவோட பொண்டாட்டி பேரு ரத்னம்.
அவனோட பாட்டி பேரு சந்திரம்மா. அவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வீரையா ஒரு நாள் நெல் மூட்டைய மில்லுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே நெல் மூட்டை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில அவன் ஏத்திக்கிட்டு இருந்தான். அப்ப வீரையோட மனைவியான ரத்னம் அதை கவனிச்சு, ஏங்க இந்த மூட்டை எல்லாத்தையுமே எங்க கொண்டு போறீங்க? ஆ, வீட்டில் சும்மா தானே இருக்கு, அதான் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு போறேன். என்னங்க சொல்றீங்க? பின்ன என்ன ரத்தனம், மூட்டையெல்லாம் எதுக்கு மாட்டு வண்டியில ஏத்த போறேன்? மில்லுக்கு கொண்டு போகத்தானே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறியே. ம், மறந்து போச்சே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்னம் வீட்டுக்குள்ள போயிட்டான். வீரையா எல்லா நெல் மூட்டையையும் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு மில் கிட்ட போனான். மில்லு வந்ததுமே மாட்டு வண்டியை நிப்பாட்டி மில்லுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்த ஜமீன்தார் கிட்ட போனான். ஜமீன்தார் ஐயா, நெல் மூட்டை கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையுமே அரிசியாக்கி கொடுங்களேன். சரி சரி வீரையா, ஒரு மூட்டைக்கு 50 ரூபா. உங்ககிட்ட மொத்தம் 10 மூட்டை இருக்குல்ல, அப்போ 500 ரூபா ஆகும். என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மூட்டைக்கு 50 ரூபாவா? ஆமாம். என்னங்க நீங்கள் இந்த ஊரில் உங்கள் மில்லு மட்டும்தான் இருக்குன்னு இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? மரியாதையா மூட்டைக்கு 10 ரூபா வாங்கிக்கோங்க, இல்லைனா உங்கள் மரியாதையை இழந்துடுவீங்க. டேய், முதல்ல நீ மரியாதையா பேசு. உன்கிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட அவ்வளோ இல்லைங்கய்யா, இவ்வளோதான் இருக்குன்னு கெஞ்சி கேட்கணும். அதை விட்டுட்டு என் முன்னாடி திமிரா பேசுறியா? உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு, இந்த ரைஸ் மில்லு எனக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது என்னையே எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா இங்கிருந்து வெளியில போயிடு. போகாம உன் மில்லிலியாவா படுத்து தூங்க போறேன்? யோ, சரிதான் போயா அப்படின்னு சொல்லி கோவமா வீட்டுக்கு போயிட்டான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையா வீட்டுக்கு போய் சந்திரம்மா கிட்ட இப்படி சொன்னான். பாட்டி, உன் பேரன் வீரையா இருக்கான்ல, இன்னைக்கு ஜமீன்தாரியை எதிர்த்து பேசி அவர்கிட்ட சண்டைய போட்டுட்டான். அப்படியா? இப்பெல்லாம் அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுல எங்களை கூட மதிக்கிறதே இல்ல. சரிப்பா, நீ போ, அவன் வந்ததும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துல வீரையா மாட்டு வண்டியில வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்த உடனே சந்திரம்மா, என்னடா வீரையா, நெல் மூட்டையை மில்லுக்கு எடுத்துட்டு போய் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்திருக்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த ஜமீன்தாரு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கேட்குறான். அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உள்ள போ. ஏண்டா டேய், நம்ம ஜமீன்தாரரு ரொம்ப நல்லவரு. அந்த காலத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருடைய மில்லை விட இவரோட மில்ல தாண்டா விலை கம்மியா இருக்கும். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் செய்ய சொல்லலப்பா. உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் எல்லாரு கூடவும் சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஊரை விட்டே வெளியில போயிட்டான். நீயாவது நல்லபடியா வாழேண்டா இங்க பாரு, நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஒரு நாள் வீரையாவோட வீட்டுக்கு ராமையா வந்தான். வீரையா, ஒரு சின்ன விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் அது? என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. அதான் கொஞ்சம் பணம் இருந்தா கொடுப்ப அப்படின்னு. பணமா? என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. நீ இங்கேருந்து போயிடு. அது இல்லப்பா, போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி தள்ளவா? அப்படின்னு சொன்னதுனால ராமையா அங்கிருந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த வீரையா பொண்டாட்டி ரத்னம், ஏங்க இருந்தா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்துறீங்க? மனுஷனுக்காக மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. வந்துட்டா மகாராணி. நேற்று அந்த கிழவி சொல்லி சொல்லி என்ன சாகடிச்சா, இப்போ நீ சாகடிக்க வந்துட்ட. உன்னோட வேலை என்ன? வீட்டு வேலை செய்யறது, எனக்கு சமைச்சு போடுறது. போய் அதை ஒழுங்கா பண்ணு, அறிவுரை கொடுக்காத. வீரையா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா போன சாந்தம்மாவை பார்த்து, சாந்தம்மா, என்கிட்ட 100 ரூபா வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? திரும்ப கொடுக்குற யோசனை இல்லையா? நீ மனுஷ ஜென்மந்தானா இல்லை ஏதாவது மிருக ஜென்மமா பிறந்திருக்கியா? ஐயா அப்படி பேசாதீங்க ஐயா, நிலைமை சரியில்லை. ஒரு 2 நாள்ல அந்த 100 ரூபாவை திரும்ப கொடுத்துட்றேங்க. 2 நாளெல்லாம் நேரம் கொடுக்க முடியாது. கையில பணம் வச்சிருக்கல்ல, அதை கொடு அப்படின்னு பணத்தை புழுங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்க சந்திரம்மா வந்தாங்க. ஏண்டா டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பொம்பளைங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களாடா?
முதல்ல உன்னை சொல்லணும். இவளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் கொடுக்க சொன்னியே, அதான் இப்படி பண்றா. அவ இவன்னு பேசக்கூடாதுடா. பொம்பளைங்கள மரியாதையா பேச கத்துக்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். வர வர உன் தொல்லை என்னால் தாங்க முடியல. நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. முதல்ல வெளியில போ. அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ள போய் பாட்டியோட துணி மூட்டையை கொண்டு வந்து வெளியில போட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரத்னம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போயிடுச்சா? பெத்த தாய் மாதிரி இருக்கிற பாட்டியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்போ ரத்னத்தோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சி வீட்டுக்குள்ள போடி அப்படின்னு அடிச்சதும் எதுவும் பண்ண முடியாம ரத்னம் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டா. இவன் சந்திரமாவை பார்த்து, ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா உனக்கும் இதே நிலமை தான் வரும் அப்படின்னு சொன்னப்போ, ஏண்டா சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறமா பெத்த தாயோட இடத்துல இருந்து உன்னை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனே, அதுக்கு எனக்கு கொடுக்குற மரியாதை இதுதானாடா நீ? அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஊஜனங்கள்ல ஒரு வயசான பாட்டி வீரைய கிட்ட வந்து, ஏன்பா வீட்டுக்கு பெரிய மனுஷங்க அவங்கள அப்படி கஷ்டப்படுத்தலாமா? அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொன்னப்போ, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது எங்க வீட்டு சண்டை. எங்க வீட்டு விஷயத்துல நுழையாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் பாட்டி வீட்டுக்குள்ள அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரத்னம் அப்பத வீட்டு திண்ணையில வந்து உக்காந்தா. ரத்னம் அவளுடைய மனசுக்குள்ள, என் புருஷனோட கோவத்தை எப்படியாவது நான் குறைச்சே ஆகணும், இல்லனா இப்படி எல்லாரையும் அவரு ஒதுக்கியே வச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரத்னத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அவரை பார்த்துக்க ஆள் இல்லாம பாட்டி அவரை வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுப்பாரு. அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்துருவேன். எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குடிசையில் இருக்கிற பாட்டியை பார்க்க ரத்னம் போனா. போய் அவளுக்கு வந்திருக்கிற யோசனைய பத்தி பாட்டி கிட்ட அவ சொன்னா. பாட்டி, நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. என்ன புரிஞ்சுக்கலனாலும் 4 பேருக்கிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டு அதுவே போதுமா? சரி, நீ சொன்ன யோசனைப்படியே நாம நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரத்னம் அங்கிருந்து அவருடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீரையா வீட்டுக்கு வரும்போது அவனை கவனிச்சு பாட்டி அவன் பக்கத்துல போய் இப்படி சொன்னாங்க. உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாடா. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா என் பேச்சாவ மதிக்கல அப்படின்னு சொன்னப்போ, நீ என்ன சொல்ற? என் பொண்டாட்டிக்கு நானா உசுரு. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்குமே. அப்படி இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம அவ எப்படி போவா? அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடவே வீட்டுக்குள்ள போனான். பொண்டாட்டியை நினைச்சு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டான். இப்படி நாள் பூரா தன் பொண்டாட்டியை பத்தி யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி கவலைப்பட்டு அவனுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. அதை பார்த்து பாட்டி அவங்க குடிசையில சமைச்சு அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீரையாவுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படி வீரையாவை அவங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ரத்னம் வீட்டுக்கு திரும்ப வந்தா. அவ புருஷனை பார்த்து, என்னங்க எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை உங்களுக்கு புரியல. ஆனா நான் உங்களை விட்டுட்டு போனதும் இந்த பாட்டியோட அருமை உங்களுக்கு புரிஞ்சுதுல்ல? ஆமா, ஆனா இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் இந்த புருஷன் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி வீரையா அழ ஆரம்பிச்சிட்டான். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவமா நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடினாங்க. பாத்தீங்களா, உங்க கோவம் எவ்வளவு முட்டாள்தனமானது. அம்மா மாதிரி இருந்த பாட்டியை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. நான் உங்களை விட்டுட்டு போன உடனேயே உங்களுக்குன்னு யாராவது வந்து பாத்துக்கிட்டாங்களா? வந்தது பாட்டி தானே. அப்பேற்பட்ட பாட்டிய தேவையில்லாம பேசுனீங்களே, அது தப்பு இல்லையா? என்னை மன்னிச்சிடு பாட்டி. உன்னை புரிஞ்சிக்காம உன்னை மரியாதை இல்லாம திட்டிட்டேன். ரத்தனம் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை வாய்க்கு வந்தபடி பேசி அடிச்சிட்டேன். அதுக்கு முதல்ல நீ என்னை மன்னிச்சிடு. ஒரு ஜனங்க கிட்டேயும் தப்பா நடந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாருடா, நீ இப்படி கவலைப்படுறதுக்காக இல்லடா, நீ செஞ்ச தப்ப நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். என் தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. இன்னையிலிருந்து எல்லார்கிட்டையும் அன்போட மரியாதையா நடந்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான் வீரையா. அன்னையில இருந்து வீரையா குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் ரொம்ப மரியாதையா நடந்துக்க ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்ல யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி நம்ம தெரியப்படுத்தலனா
அவங்க அடுத்து தப்பு தப்பா பண்ணிட்டு போவாங்க. அதனால நிச்சயமா அவங்க செய்யற தப்ப அவங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். இந்த கதையில வீரையா ரொம்ப திமிரா இருக்கிறதுனால அவனுடைய குணத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரத்னம் வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா வீரையாவோட பாட்டி தான் அவனுக்கு உடம்பு முடியாம போன நேரத்துல அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரத்னமும் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு தப்பு சரி எல்லாத்தையுமே சொன்னான். அதை கேட்டு புருஷன் அவனுடைய மனச மாத்திக்கிட்டான்.